திருமணமே தடையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரம். இதை இடைவிடாமல் கேளுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். இப்போது உங்களுடைய ஜாதகத்தில் 7ஆம் பாவம் சனி, செவ்வாய், ராகு, கேது, 7ஆம் பாவத்தை இந்த கிரகங்கள் பார்த்தாலோ சேர்ந்தாலோ கல்யாணம் தாமதமாகுது. அப்போ ஒரு எளிய பரிகாரம் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். அப்போ திருமணம் ஒரு நல்ல விதமாக உங்களுக்கு நல்லா நடக்கணும்னா, தாமரை விதை இருக்குது பார்த்தீங்களா, நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா தாமரை விதை உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த தாமரை விதை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த விதையை தாமரை குளத்தில் கொண்டு போய் சேத்துல கொஞ்சம் தூவி விட்டுட்டு வந்துடுங்க. அப்போ என்ன ஆகுன்னா, ஒரு 3 மாதத்துக்குள்ள இந்த தாமரை செடியாகி கொடியாகி தாமரை மலர்ந்து தண்ணிக்கு மேலே நிற்கும். அப்போது நம்ம என்ன சொல்கிறோம், தாமரையை ஒரு மகாலட்சுமி, லட்சுமி தாமரையில் குடியிருக்குன்னு சொல்லுவோம். நம்ம வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வரணும் அல்லவா? அதற்காகத்தான் தாமரை விதையை குளத்துலையோ சேத்துலையோ ஆற்றுலையோ ஓரத்தில் போட்டுவாங்க. அந்த தாமரை வளர்ந்தாச்சுன்னா உங்களுக்கு மகாலட்சுமி வந்தாச்சு. இது ஆதிகால பரிகாரம். அந்த காலத்தில் பார்த்துக்கிறீங்களா, தாமரை விதையை மாலையாக போட்டு ஜபம் பண்ணுவாங்க. முன்னோர்கள் அந்த காலத்தில் விதை கிடச்சதுன்னா வீட்டில் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பொண்ணு பார்க்க போனீங்கன்னா தாமரை விதையை கையில் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா அதை போட்டீங்கன்னா மகாலட்சுமி வருமல்ல. இப்போ நீங்கள் மகாலட்சுமி தானே பார்க்க போகிறீங்க, நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய இது மகாலட்சுமி தானே சொல்கிறீங்க. மகாலட்சுமி எதில் குடியிருக்குது? தாமரையில் தான் குடியிருக்குது. அப்போ மூலாதாரத்தை பிடிங்க, விதை கையில் வச்சுக்கோங்கன்னு. இதை விட மகிழ்ச்சியாக இருக்குது. எப்படியெல்லாம் அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை செஞ்சு வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் பாருங்கள், தாமரை அழகாக இருக்குது, ஆனால் அது வாழ்கிறது சேத்துல தான் வாழுது. சேரு சகதியை மூக்க பிடிக்கணும், ஆனால் அங்கே தான் மகாலட்சுமி குடியிருக்குது. அப்படின்னா பாருங்கள், நாம் எதெல்லாம் வேண்டான்னு ஒதுக்குறோமோ அங்கே தான் மகாலட்சுமி இருக்குதுங்கன்னு. அதனால தான் மாலை நேரத்தில் குப்பையை கொண்டு போய் வெளியில் கொட்டாதீங்க, மகாலட்சுமி வீட்டை விட்டு வெளியில் போயிருப்பாங்க. மகாலட்சுமி அது சேத்துலேயும் ஜகதியிலையும் குப்பையில் தான் இருக்குது. அது நீங்கள் குப்பையோடு கொண்டு போய் கொட்டிங்கன்னா அந்த நேரத்தில் மகாலட்சுமி வீட்டுக்கு வர மகாலட்சுமி நீங்களே வெளியே துரத்தி விட்ட மாதிரி ஆயிடும். அதனால தான் 6 மணிக்கு மேலே சூரிய அஸ்தமனமானால் வீடு கூட்டி குப்பை கொண்டு போய் வெளியில் போடாதீங்கன்னு முன்னோர்கள் அந்த காலத்தில் சொன்னாங்க. கதவு சாத்தி வச்சுருந்த மாலை நேரத்தில் கதவை திறந்து போய் 6 மணிக்கு மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே எல்லா வீட்டுக்குள்ளேயும் வரும்பாங்க. இதெல்லாம் ஆதி காலத்தில் முன்னோர்கள் இதெல்லாம் சொன்னாங்க இல்லையா? நீங்கள் காதில் கொஞ்சமாவது கேட்டிருப்பீங்களே. இன்றைக்கி எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் பாருங்கள், எல்லா கதவும் எல்லா டைமும் சாத்தி தான் இருக்கும். எல்லா கதவுகளுமே எதுக்கு பயந்து எதுக்கு சாத்துறாங்கன்னு தெரியாது. இப்படி மகாலட்சுமி உள்ள வருங்கன்னு. அதனால் கொஞ்சம் ஹோல்ஸ் இருந்தால் அதில் இன்னும் கொஞ்சம் சவரியும். கதவுலையெல்லாம் சின்ன ஓட்டைகள் இருந்துச்சுன்னா அது வழியிலையும் கூட கடவுள் உள்ள வருவாங்க. அதனால் திருமணம் யாருக்கெல்லாம் தடையாக இருக்கிறதோ அவங்க ஒரு 3 நாளைக்கு கூச்சப்படாமல் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே சாம்பிராணி போக காட்டி தாமரை விதையில் செஞ்ச மாலையை கழுத்தில் போடுங்க. மகாலட்சுமி கிடைக்கும். ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் நீங்கள் மகாலட்சுமி தான் அதனுடைய யோகமே. அதனால் நீங்கள் 2 பேருமே செய்யலாம். இதில் ஆண் வேற பெண் வேறங்கிறதுல இல்லை. அந்த விதையை போட்டாலே மகாலட்சுமி வாசம் செய்யும். உங்களுக்கு நினச்ச காரியம் கைகூடும். கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது எளிமையான பரிகாரம், காசு இல்லாத பரிகாரம். நீங்கள் வீட்டிலையே செய்யலாம். தலைமேட்டு கடையில் தாமரப்பு விதையை தலைமேட்டை வச்சு 7 நாள் தூங்கி எந்திரிச்சாலே உங்களுக்கு மகாலட்சுமி வாசம் செஞ்சாலே உங்களுக்கு காசு பிடிச்ச தரித்திரம், குடும்பத்தை பிடிச்ச தரித்திரம் வெளியில் போயிடும். அந்த காலத்தில் இதெல்லாம் மூலாதாரமாக வச்சுருக்காங்க பாருங்கள். அதனால் கண்டிப்பாக இந்த பதிவை கேட்டுட்டு நீங்களும் பயன்பெறணும் என்று சொல்லி இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். சுப மாரிமுத்து. நன்றி.